தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். ஒரு நாடே பத்தி எரிஞ்சிட்டு இருக்கும் போது, இன்னொரு நாடு பிரச்சனையில சிக்கி இருக்கும் போது, அந்த நேரத்தில் விளையாட்டு நட்சத்திரங்களை கூப்பிட்டு அவங்களுக்கு விருந்து கொடுத்து அனுசரிக்கிறது இதெல்லாம் சரியானதாக இருக்குமா? என்ன ப்ரோ பெரிய மேட்டராக கேட்டிங்கன்னா, உலகம் இப்போ எப்படி அமைதி இழந்திருக்கு, ஆனால் அமெரிக்க வெள்ளை மாளிகைக்குள்ளே என்னென்ன நடந்திருக்கு தெரியுமா? இதை பற்றி தான் முழுக்க பார்க்க போகிற நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். ஈரான் இப்போதைக்கு மக்களே அமெரிக்காவையும் அமெரிக்காவோட நட்பு நாடுகள் சார்ந்த ஒரே நேரத்தில் சமாளிக்கிற வல்லமை இருக்க நாடுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஈரானை சொல்லலாம் போல இருக்கு. ஏன்னா அமெரிக்காவே அண்டர் எஸ்டிமேட் பண்ணியிருக்கலாம் ஈரானை. நம்ம அடிச்சுனாக்கா திருப்பி அடிக்கலாம் முடியாது, பெருசா ஒரு 4-5 மணி நேரத்தில் கான்ஃப்ளிக்ட் முடிஞ்சிடும். நம்ம சொல்றத கண்டிஷன்ஸ் ஏற்றுக்கிட்டு ஈரான் டீலில் சைன் பண்ணணும்னு அமெரிக்கா நினைச்சது. ஆனால் இப்போ அப்படியே நடந்துகிட்டு இருக்கு. ஈரான் தாக்க பிடிக்குது பாருங்க, இன்னும் அதுவும் திருப்பி அடிக்கிறாங்க வேற. அதான் இங்கே ஹைலைட்டு. அவ்வளோ பேர் இந்த ஈரான் இருக்குல்ல, சைஸில் சொல்லலை, அந்த தைரியத்தில் சொல்கிறேன். ஆனால் சைஸில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, அமெரிக்க நிலப்பரப்பு இருக்குல்ல, இந்த தெரியுதா வரைபடத்தில், ஒட்டுமொத்த அமெரிக்க நிலப்பரப்பு இதோடு கம்பேர் பண்ணுறப்ப இந்த அலாஸ்கா இருக்குது பார்த்தீங்களா, அந்த சைஸை கொண்டது தான் ஈரான். ஒட்டுமொத்த ஈரான், அதான் அமெரிக்காவோட ஒரு மாகாணம் தான் ஒட்டுமொத்த ஈரான். அப்படி இருக்க ஈரான் இவ்வளோ பெரிய அமெரிக்காவை எதிர்த்து இந்த அளவுக்கு சண்டை போடுறதுனா பெரிய விஷயங்க. 6 ஈரான் நிலப்பரப்பை நீங்கள் ஒன்று சேர்க்கணும், அப்போ தான் ஒரு அமெரிக்கா உங்களுக்கு கிடைக்கும். அந்த அளவுக்கு சைஸில் அமெரிக்கா பெருசு. சைஸில் மட்டும் இல்லை, பணபலம், படைபலம், அதிகார பலம், செல்வாக்கு உச்சம் இருந்தாலும் ஈரான் எதிர்த்துக்கிட்டு இருக்குல்ல, கட்ஸ் வேணும். நான் ஈரான் புகழ்பாட்டை நினைக்காதீங்க, உண்மையை சொல்லணும். இதுக்கு முன்னாடி அமெரிக்கா சார்ந்த பல விஷயம் ஆகா ஓகோன்னு பேசியிருக்கோல, ஏன்னா இப்போ நடந்துச்சு பேசணும். இப்போ இதுவும் நடந்துக்கிட்டு இருக்கு, அதனால் பேச தோணுச்சு, அவ்வளோதான் பேசினேன். இந்த ஈரானோட சைஸை பற்றி இன்னும் உங்களுக்கு கம்பேர் பண்ண ஈஸியாக புரிஞ்சிடும். இஸ்ரேல் இருக்குல்ல, இஸ்ரேலை விட 79 மடங்கு பெரிய நிலப்பரப்பு ஈரானுக்கு. ஆனால் ஈரான் அமெரிக்காவை விட 6 மடங்கு சின்ன நாடு. வித்தியாசம் புரியுதா? ஸோ அமெரிக்கா உதவி இல்லாமல் இஸ்ரேல் மட்டும் இந்த காலத்துக்கு வந்திருந்தா ஈரான் கிட்ட சிக்கி சின்ன பின்னமாக இருக்கும். அதில் மாற்று கருத்தே இல்லை. ஈராக் இருக்குல்ல, அதோடு கம்பேர் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா இந்த ஈரான் 4 மடங்கு பெருசுங்க. இஸ்ரேலை விடவும் பெருசு, ஈராக்கை விடவும் பெருசு. சரி, நம்ம நாடு கூட கம்பேர் பண்ணுவோம், இந்தியா கூட. 2 ஈரான் நிலப்பரப்பு சேர்ந்தாதான் ஒரு இந்திய நிலப்பரப்பே கிடைக்கும். இதே போல் 6 ஈரான் நிலப்பரப்பு சேர்ந்தாதான் ஒரு யூரோப்பே கிடைக்கும். அந்த ஒட்டுமொத்த கண்டத்தை சேர்த்து சொல்கிறேன். 5 ஈரான் நிலப்பரப்பு சேர்ந்தாதான் ஒரு ஆஸ்திரேலியா கிடைக்கும். அப்படி இருக்கிற ஈரான் எந்த அளவுக்கு எதிரிகள் கண்ணில் மண்ணை தூவிட்டு இருக்கல, இந்த அமெரிக்கா தலைமையிலான படையினர் இருக்காங்களே, அவங்க தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஒரு உண்மையை சொல்லட்டுமா மக்களே, ஈரானோட சுப்ரீம் லீடராக கமனி உயிரோடு இருந்ததை விட அவர் இறந்த பிற்பாடு தான் டேஞ்சரஸான சிச்சுவேஷன் எஸ்கலேட் ஆயிருக்கு. கவனிச்சிங்களா? ஸோ இதைத்தான் சொல்கிறேன், குளவி கூட்டுக்குள்ளே கை விட்ட மாதிரி ஆயிடுச்சு அமெரிக்கா பண்ணியிருக்க வேலை. இவங்களை மட்டும் ஈரான் டார்கெட் பண்ணல, அவங்களோட பேசஸ் மட்டும். அந்த பேசஸ் இருக்கிற இடங்கள்ல ஹோட்டல்ஸு, ரெசிடென்ஷியல் பில்டிங்ஸ் என்னென்ன இருக்கோ அதையும் இப்போ டார்கெட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கே வாழ்ந்துட்டு இருக்க சராசரி மனுஷங்களாம் பாவங்க. இவங்க பண்ணுற குதர்க்கமான வேலைகளால் அவங்க சிக்கி தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஈரான் தான் தி ஒன்லி கண்ட்ரிங்க எதை பேஸ் பண்ணி, அதாவது 2 நியூக்ளியர் பவர்ஸ் கிட்ட ஒரே நேரத்தில் சண்டை போடுறது அப்படின்னா இது வரைக்கும் பெருசாக நடந்ததில்லை. அது ஈரான் பண்ணிக்கிட்டு இருக்கு. பொதுவாக இது போல் 2 மாபெரும் நியூக்ளியர் சக்திகளை ஒரு நாடு எதிர்க்குதுனாக்கா அந்த நாடுக்கு துணையாக மற்ற நாடுகள் களத்துக்கு வரும். உலக பொருளாக பார்த்துருப்போம் நம்ம. ஆனால் இங்கே பார்த்தீங்களா என்ன நடந்துட்டு இருக்குன்னு? ப்ரோ, அமெரிக்கா கிட்ட நியூக்ளியர் வெப்பன் இருக்கு, ஓகே, இஸ்ரேல் கிட்ட கிடையாது அப்படின்னு நினச்சிங்கனாக்கா எனக்கு தெரிஞ்சு அவங்க அறிவிக்கலன்னு தான் நான் சொல்லுவேன். அவ்வளோ பெரிய நாடு அமெரிக்கா, இவ்வளோ க்ளோஸாக வச்சிருக்க நாடு இஸ்ரேல். சொன்னால் அமெரிக்க அதிபர் எல்லாத்துக்கும் ஆவாம் ஜாமீன் சொல்லிட்டு எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காரு. அப்படி இருக்கிற இஸ்ரேலால் ஒரு அணு ஆயுதத்தை உருவாக்கி இருக்க முடியாதா? என்னை பொறுத்தவரை அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்க மாட்டாங்க, அவ்வளோதான். ஸோ அப்படி கணக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா 2 நியூக்ளியர் பவர் நேஷனை ஈரான் ஒரே நேரத்தில் சமாளிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த பஹ்ரைனில் ஆயில் ரிஃபைனரி ஒன்றுங்க, அங்கே இருக்கிற பெரிய ரிஃபைனரின்னு சொல்லலாம். அந்த ரிஃபைனரி வரைக்கும் ஈரான் இப்போ கை வச்சிருக்கு. அங்கே அட்டாக் பண்ணியிருக்காங்க, கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிச்சிருக்கு. இது போலாம் தொட்டாக்கா அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரான் அடிக்க வரும்னு உங்களுக்கு தெரியும். தெரிஞ்ச பஹ்ரைன் மேலே இந்த அளவுக்கு சாலிடாக கை வச்சிருக்கு பார்த்தீங்கன்னா ஈரானு. இந்த இஸ்ரேலில் ரொம்ப பிரபலமான ஏர்போர்ட் பார்த்தீங்கன்னா இந்த பென் குரியன். இந்த ப்ராக்சிஸ் கூட இஸ்ரேல் சண்டைக்கு போகும்போதெல்லாம் அந்த ஏர்போர்ட் பயங்கரமாக குறி வைக்கப்படும்.
ஆனால் ப்ராக்சிஸால் அந்த அளவுக்கு கரெக்டாக அந்த ஏர்போர்ட்டை ஹிட் பண்ண முடியாது. ஆனால் ஈரான் இப்போ பண்ணிடுச்சோன்னு பல பேர் யோசிக்க வச்சுருக்காங்க. அந்த ஏர்போர்ட் சார்ந்து மிசைலை லான்ச் பண்ணியிருக்காங்க ஈரான். இதை அவங்களே கன்ஃபார்ம் பண்ணி சொல்கிறாங்க. இந்த சார்ந்து சில காட்சிகளை வெளியாகிட்டு இருக்கு. இதெல்லாம் IDF வெரிஃபை பண்ணலங்க. ஆனால் ஈரான் சார்பு ஊடகங்கள் வெளியிட்டிருக்க அந்த காட்சியை மட்டும் இப்போ பார்த்துருங்க. அப்படியே கொஞ்சம் அபுதாபி பக்கம் வாங்க. அங்கே இருக்க ஜாயத் ஏர்போர்ட் இருக்குல்ல, இந்த ஏர்போர்ட்டுக்கு அருகில் எக்ஸ்ப்ளோசிவ் வேற யார் பண்ணியிருக்க முடியும் ஈரானை தவிர? இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிறது சேட்டலைட் இமேஜஸ். ஆக்சுவலாக என்னன்னா, இந்த ஈரானியன் மிசைல்ஸ் அண்ட் ட்ரோன்ஸ்லாம் ஒரே டைமில் லான்ச் பண்ணப்பட்டிருக்கு. எதை நோக்கி? இந்த குவைத்தில் இருக்கிற அமெரிக்காவோட அலி அல் ஜலம் பேஸ் இருக்குல்ல, இதை நோக்கி லான்ச் பண்ணப்பட்டிருக்கு. லான்ச் பண்ணது அந்த இடத்துல கரெக்டாக டார்கெட்ஸை ஹிட் பண்ணிடுச்சு அப்படின்ட்டு செயற்கைக்கோள் புகைப்படங்களோட நாங்கள் உலகத்துக்கு ப்ரூவ் பண்ணுறோன்னு இப்படி வெளியிட்டிருக்காங்க. அந்த காட்சிகளையும் பார்த்துருங்க மக்களே. குவைத்து வரைக்கும் ஈரான் அமெரிக்க பேஸை சர்வநாசம் பண்ணியிருக்கு. இந்த கான்ஃப்ளிக்ட் எவ்வளோக்கு பெருசாக போகுதோ அவ்வளோக்கு புது புது ஆயுதங்களை இந்த உலகம் பார்க்கும். அதுவும் கொடூரமான ஆயுதங்களை நம்ம வெளியே பார்ப்போம். அந்த வகையில் ஈரானோட இந்த மிசைல் ஆர்சனலில் ரொம்ப முக்கியமான ஒரு மிசைல் பார்த்தீங்கன்னா கொரம் ஷா அப்படின்னு சொல்லுவாங்க. இதுலேயே 4வது சீரிஸ் ஒன்று இருக்கு, கொரம் ஷா 4ன்னு சொல்லிட்டு. இதில் 80 சப்மினிஷன்ஸ், அதாவது ஒரு குண்டு மட்டும் விழுந்து வெடிக்கிறது கிடையாது, அது 80 பிரிஞ்சு வெடிச்சு அப்படிங்க இருக்கும். இது தெரியுதா உங்களுக்கு? இங்கே ஒரு 20, இங்கே ஒரு 13 மாதிரி பிரிச்சுக்கிங்க. இதுவே 80 சப்மினிஷன் வந்துருச்சா, கிட்டத்தட்ட இந்த மிசைலால் 1 டன் வரைக்கும் வார் ஹெட்டை சுமந்துட்டு போக முடியும். அப்போ ஏற்பட்ட கொரம் ஷா 4 ஹிட் பண்ணியிருக்கு, இஸ்ரேலை ஹிட் பண்ணியிருக்கு. இதோட ரேஞ்ச் எவ்வளோ தெரியுமா? 2000 கிலோமீட்டர்ஸ். அந்த அளவுக்கு போயிட்டு இது வேலையை காட்டும். இன்னொரு பக்கம் ஆக்குபைட் பாலஸ்தீன் பகுதி இருக்குல்ல, அங்கே வேற வான்பரப்பில் இது போல ஏவுகணைகள் போயிட்டு வர காட்சியை பார்க்க முடியுது. சில ட்ரோன்ஸ் பறக்கிற காட்சியும் பார்க்க முடிஞ்சிட்டு இருக்கு. இதில் டெல் அவீவ், இஸ்ரேலோட பிரதான பகுதி டெல் அவீவ், அங்கே ஃபட்டா 2 ஹைப்பர்சானிக் மிசைல் இருக்குல்ல, இதுவும் லான்ச் பண்ணி விட்டுருக்காங்க ஈரான். ஸோ இஸ்ரேலில் அவங்க டார்கெட் பண்ணுற மிக முக்கியமான பகுதிகளில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக டெல் அவீவ் வந்திருக்குங்க. இப்படி ஒரு பக்கம் கொரம் ஷா 4, இன்னொரு பக்கம் இந்த ஃபட்டே 2 ஹைப்பர்சானிக் மிசைல்னு இப்படி ஒரு மிசைலாக லான்ச் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இஸ்ரேல் மேலே. IRGC, ஈரானியன் ரெவல்யூஷன் கார்ட் கோ, இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, எதுக்கு எடுத்தாலும் இஸ்ரேல் சொல்லல 2007 எங்களோட இந்த படைப்பு தான் பிரம்மாண்ட படைப்பு, அதாவது அன்மேண்ட் ஏரியல் வெஹிக்கிள்லையே இதுதான் பேர் சொல்கிற படைப்பு, எங்ககிட்ட இருக்கிறதுல தி லார்ஜஸ்ட்னு பார்த்தா இதுதான், அதுக்கு பேர் தான் ஹரோன் ட்ரோன் அப்படின்னு இஸ்ரேல் சொல்லிச்சுன்னு நான் சொல்லலைங்க, IRGC சொல்லுது. ஆனால் அப்பேற்பட்ட இஸ்ரேலோட ஹெரோன் ட்ரோனை நாங்கள் சுட்டு வீழ்த்திட்டோம்னு சொல்லியிருக்காங்க. அது எங்கே? இந்த இஸ்ஃபஹான் இருக்குல்ல, அங்கே மத்திய பகுதியில் இது பறந்துட்டு இருந்துச்சு வானத்தில், பார்த்தோம் போட்டோம் முடிஞ்சிச்சு அது கதை. இதுக்கு எவ்வளோ பில்டப் பண்ணிங்கன்ற மாதிரி IRGC இப்போ சர்க்காசமாக ஒரு ஸ்டேட்மெண்ட் வெளியிட்டிருக்காங்க. இன்னொரு பக்கம் சவுதி பாருங்க, ஈரான் சுற்றி 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 அடிச்சுக்கிட்டு இருக்கு. சவுதியில் கிட்டத்தட்ட 3 பேலிஸ்டிக் மிசைல்ஸை ஈரான் லான்ச் பண்ணியிருக்குங்க. அதுவும் அங்கே இருக்க மிலிட்ரி ஏர்பேஸ் இருக்குல்ல, அதை டார்கெட் பண்ணி. ஆனால் நாங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இன்டர்செப்ட் பண்ணிட்டோம் அப்படின்ட்டு சவுதி அரேபிய அரசு இப்போ சொல்லியிருக்காங்க. சவுதியும் கோவப்படுறதை தவிர ஈரானுக்கு எதிராக அவங்களால பெருசாக தான் பண்ண முடியல. அதை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். மக்களே, அமெரிக்கா உள்ளுக்குள்ளே இருக்கிறதுனால மட்டும்தான் ஈரானை மற்றவங்களால சமாளிக்க முடியுது. அமெரிக்கா உதவி மட்டும் இல்லாமல் இஸ்ரேல் ப்ளஸ் மற்றவங்களாம் வந்திருந்தாங்கன்னா கதை எப்பயும் முடிஞ்சிட்டு இருக்கும். அப்போசிஷன் சைடில் சொல்கிறேன். பிகாஸ் அவங்களுக்கு கிட்டத்தட்ட நார்த் கொரியா மாதிரி தான் ஈரானும் முடிஞ்சவருக்கு ஆயுதங்களை குவிச்சு வச்சிருப்பாங்க. அப்பேற்பட்ட கண்ட்ரி. 1350 பேர் இது வரைக்கும் இந்த ஈரான் கான்ஃப்ளிக்ட்ல கொல்லப்பட்டிருக்கிறதா ஈரானோட ரெட் கிரசன்ட் இருக்குல்ல, அந்த அமைப்பு சொல்லியிருக்கு. நம்பர்ஸ் கம்மியாக இருக்க அமெரிக்கன்னு கேட்டிங்கன்னா, மக்கள் இந்த 1350 பேரும் அமெரிக்க இஸ்ரேல் நடத்தின தாக்குதல் இருக்குல்ல, அதில் கொல்லப்பட்ட ஈரானியர்கள் எண்ணிக்கை. புரியுதா? சொல்லலாம் நம்பர்ஸ் கம்மியாக இருக்க மாதிரி இருக்கும். இது வரைக்கும் இந்த கான்ஃப்ளிக்ட்ல ஒட்டுமொத்த நிலப்பரப்புகள் சார்ந்து கொல்லப்பட்டவங்க கவுண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது இன்னும் மேலே போகும். எல்லாம் IDF இருக்குல்ல, இஸ்ரேல் டிஃபென்ஸ் ஃபோர்ஸு, அவங்க இப்போ என்ன சொல்கிறாங்க, ஏங்க நாங்கள் எங்களோட ஆப்ரேஷனில் அடுத்த போக ஆரம்பிச்சிட்டோங்க,
இந்த ஈரானை இந்த முறை ஒரு வழி ஆக்குறோம் பாருங்க அப்படின்னு அவங்க ஒரு சூழல் வச்சிருக்காங்க. ஏற்கனவே லெபனான்ல பிரச்சனை, அந்த கிரவுண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஐடிஎஃப் மேற்கொண்டிருக்கு. இன்னொரு பக்கம் ஈரான் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. என்னென்ன நடக்க போதாங்க? பிரான்ஸ் அதிபர் மேக்ரான் கிட்ட பிரதமர் மோடி அவர்கள் போன்ல பேசின விஷயம் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும், முந்தைய வீடியோல பார்த்துருந்தோம். இப்போ மேக்ரான் பார்த்தீங்கன்னா நெத்தன்யாகு கிட்ட பேசியிருக்காரு, இஸ்ரேல் பிரைம் மினிஸ்டர் கிட்ட. அவர் சொல்லியிருக்க முக்கியமான விஷயம், போதும் இதோடு முடிச்சிக்கங்க, நீங்க இந்த ரீஜன் முழுக்க பிரச்சனையை பெருசாக கொண்டு போற மாதிரி இருக்கு, எதுக்கு இப்போ லெபனான் வரைக்கும் கொண்டு போயிருக்கீங்க, அங்கே வர மக்கள்லாம் வெளியேறுங்கன்ட்டு எங்கே போவாங்க அந்த மக்கள்லாம், ஸோ முடிச்சிக்கங்க, அது வரைக்கும் எக்ஸ்பேண்ட் பண்ண வேணான்னு மேக்ரான் நெத்தன்யாகு கிட்ட கேட்டிருக்காரு. நெத்தன்யாகு யார் சொன்னாலும் கேட்டு அப்படியே ஆமாஞ்சாமின் போடுறவரா? அவர் மனசில் இருக்கிறத எதிரில் இருக்கணும் பண்ண வைப்பாப்புல. அப்போ ஏற்பட்ட ஒரு தலைவர் அவரு ஒரு பேச்சை கேட்டு ஓகே நான் முடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்ல போறாரு. இதெல்லாம் ஃபார்மாலிட்டியாக கேட்பாங்க ஒரு நாட்டு தலைவர்கள், இது பண்ணுங்கன்னு ஸ்டேட்மெண்ட் மட்டும் வெளியே வரும். நாளை பின்ன என்ன நீங்கள் பண்ணீங்கன்னு கேட்டால் நாங்கள் கேட்டுமேங்க அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. சரி ரைட், இது உலக அரசியல், இது தவிர்க்க முடியாதுங்க. இல்லை மேக்ரான் பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயத்தை கூடுதலாக சொல்கிறாப்புல. அதாவது எங்க உங்களுக்கு இஸ்ரேலுக்கு என்ன கோபம், இது போல் லெபனனில் ஹெஸ்புல்லா அமைப்பினர் நல்லா தலையெடுக்கிறது உங்களுக்கு பிடிக்கல, லெபனான் அரசு இதை ஃபுல்லாக கண்டிக்கணும்னு நினைக்கிறீங்க, அவங்களால ஹெஸ்புல்லா அமைப்பை அழிக்க முடியல, அதனால் நீங்கள் இந்த வேலையை பண்ணுறேன்னு பார்க்குறீங்க, புரியுது. ஆனால் லெபனான் அத்தாரிட்டிஸ் கிட்ட நான் பேசினேன், அவங்க இந்த ஹெஸ்புல்லா அமைப்பினரை எப்படியாவது கட்டுப்படுத்துகிற முயற்சியில் தீவிரமாக இறங்குவோன்னு எனக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. அதனால தான் சொல்கிறேன், போதும் லெபனான் வரைக்கும் ஐடிஎஃப் வர வேண்டாமே அப்படின்னு கேட்டிருக்காரு. நான் திரும்ப சொல்கிற மக்களே, நெத்தன்யாகு இவங்க சொல்கிறதெல்லாம் காது கொடுத்தே கேட்க மாட்டாப்புல, அதில் மாற்றுக்கிறதே வேண்டாம் உங்களுக்கு. டொனால்ட் ட்ரம்ப் இவர் இப்போ என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு, அமெரிக்கா ஈரானோட இந்த ட்ரோன்ஸு மிசைல்ஸ் கேப்பபிலிட்டிஸ் இருக்குல்ல, இது எல்லாத்தையும் 1 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி அழிச்சுக்கிட்டு இருக்கிறதா சொல்கிறாரு. 1 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி. அவங்க கிட்ட ஏர் டிஃபென்ஸ்ன்ற ஒன்றே கிடையாதுங்க, இப்போ அவ்வளோ அடி அடிச்சிருக்கோம் போட்டு அப்படின்னு ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்க கிட்ட இருந்த விமானங்கள் இருக்குல்ல, அதையெல்லாம் நாங்கள் டார்கெட் பண்ணி அடிச்சதுல அதுங்களும் போயிடுச்சு. இப்போ ஈரான் எதை வச்சு எங்ககிட்ட சண்டை போடும் அப்படின்னு கேட்குறாரு. ப்ரோ அப்படியா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை ஈரான் சொல்லணும். ஏன்னா எதிரியை பற்றி நம்ம ஆக ஓகன்னு புகழ்ந்து பேச மாட்டோம், டவுன் பண்ணி தான் பேசுவோம். அந்த கண்ணோட்டத்தில் மட்டும் பாருங்கள். ஏன்னா கான்ஃப்ளிக்ட் பெருசாக போல இது போல் மாற்றி மாற்றி ஸ்டேட்மெண்ட் விடுவாங்க. ட்ரம்ப் சொல்கிறான்னு ஒரே காரணத்துக்கு 100% உண்மைனும் தயவு செஞ்சு எடுத்துக்காதீங்க. அவங்களோட கம்யூனிகேஷன்ஸ் இருக்குல்ல, யார் ஈரானோட கம்யூனிகேஷன் டிவைசஸ், அது சார்ந்து எல்லாமே போயிடுச்சுப்பா. மிலிட்ரி சார்ந்து எதுவுமே அவங்க கம்யூனிகேட் கூட பண்ண முடியாது. அமெரிக்கா மிலிட்ரி இருக்குல்ல, இது ஒட்டு மொத்தமாக சேர்ந்து ஈரானை அப்படியே காலி பண்ணிடுச்சு அப்படின்னு ஆகா ஓகன்னு பேசியிருக்காரு ட்ரம்ப். அப்படி எப்படிங்க இந்த மிடில் ஈஸ்ட் அங்கங்கே ஈரான் மிசைல்ஸ் லான்ச் பண்ணுறாங்க, ட்ரோன்ஸ் லான்ச் பண்ணுறாங்க, இதை அந்தந்த கவர்மெண்ட்டே எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க, அப்படி எப்படி இது மட்டும் நடக்குது? அப்போ முழுசாக அழிக்கல தானே உண்மை? ஓகே, அவங்க கூப்பிட்றாங்க, கால் பண்ணுறாங்க, அவங்க ஒரு விஷயத்தை தொடர்ந்து சொல்கிறாங்க. அதாவது எப்படிங்க டீலை போடுறது சொல்லுங்க அப்படின்னு தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஆனால் நான் சொல்லிட்டேன், இல்லைப்பா இனி முன்னே சொல்லியிருக்கணும், டீலை போடு கண்டிஷன்ஸ் இது அதுன்னு சொல்லும் போதே பேச்சுவார்த்தை நடக்கும்போது ஓகே சொல்லி தான் விட்டுருப்போம். இப்போ வந்து நீ கேட்டு என்ன பிரயோஜனம், அடி வாங்க அப்படின்னு நான் சொல்லிட்டேன்னு அவருக்கு எத்தா சொல்லியிருக்காருங்க. இது ஈரான் கிட்ட கேட்டானதான் சொல்கிறாங்க. ஏங்க சண்டையே ஆரம்பிச்சிட்டாங்க அமெரிக்கா, நாங்கள் இப்போ திருப்பி கொடுத்துக்கிட்டு இருக்கோம், நாங்கள் எதுக்கு போயிட்டு இப்போ அவங்கள்ட்ட சரணடையணும், நாங்கள் எதுக்கு போயிட்டு அவங்களுக்கு கால் பண்ணி டீலை போட்டிடலாமான்னு கேட்கணும், அதெல்லாம் நாங்கள் பண்ணவே இல்லை. அவர் கற்பனையில் வாழ்ந்து கற்பனையில் சொல்லுவார், அதெல்லாம் நம்ப முடியுமான்னு ஈரான் சைடில் இருக்க அஃபிஷியல் சொல்கிறாங்க. ஸோ ஈரான் இது வரைக்கும் கிரீன் சிக்னல் காட்டல. ஏன்னா சுப்ரீம் லீடரை கொண்டு இருக்காங்க அமெரிக்கா, அந்த படம் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து அவ்வளோ பெரிய வேலையை பார்த்து வச்சுருக்காங்க. இது இவ்வளோ சீக்கிரம் மறந்துட்டு ஈரான் திரும்ப பேச்சுவார்த்தை அந்த நெகோசியேஷன் டேபிளுக்கு வர்றதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு இப்போ நடக்கிற காரியமே கிடையாது மக்களே. இது எப்போ வேணால் நடக்கலாம்னா ஈரானில் இருக்க அந்த ரெஜிமை ஒட்டு மொத்தமாக அமெரிக்காவும் இஸ்ரேலை சேர்ந்து மண்டியிட வச்சாங்கன்னா மட்டும்தான் அது நடக்கும். ஆனால் அப்படி மண்டியிடுற அஃபிஷியல்ஸாக அங்கே சுப்ரீம் லீடர் எந்த நாட்டுக்கு தப்பிச்சு போலங்க, அங்கே உயிரை விட்டுருந்தாப்புல. ஓகே, மெஸ்ஸி ஃபுட்பால்னு எடுத்துக்கிட்டால் 2 பேர் ஞாபகத்துக்கு வரும், ஒன்று ரொனால்டோ, இன்னொன்று மெஸ்ஸி. ரொனால்டோ ஏற்கனவே ஒயிட் ஹவுஸ்க்கு வந்து ட்ரம்ப்பை பார்த்துட்டு போயிட்டாப்புல, இப்போ அடுத்து மெஸ்ஸியும் வந்திருக்காப்புல. வந்து அவருக்கு சம வரவேற்பு, சந்தோஷம். இதை பார்க்குறப்ப சந்தோஷம் வரல, இப்போ மெஸ்ஸியை நோக்கி எத்தனை பேர் எதிரிகளாக திரும்புவாங்களோ அப்படின்னு நினைக்க தோணுச்சு. ஏன்னா குழந்தைங்க கொல்லப்பட்டு இருக்காங்க இந்த கான்ஃப்ளிக்ட்ல. அமெரிக்க இஸ்ரேல் படை சார்ந்து பல பேருக்கு அதிருப்தி வர எழுந்திருக்கு. ஈரான் மேலே கோபத்தில் இருந்தவங்க கூட இப்போ ஈரான் என்ன அவ்வளோ மக்கள் சாகுறாங்க, ஒரே நாடு இவ்வளோ நாடுகள் எதிர்க்குதா அப்படின்ற ஒரு பரிவு ஈரான் மேலே பல பேருக்கு வரவும் ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ இப்போ அமெரிக்கா சார்ந்து யாராவது செலிபிரிட்டிஸ் வராங்கனாலே அவங்களே கொஞ்சம் எதிரியாக பார்க்குற மாதிரி தான் ஒரு சில மக்கள் இப்போ இருக்காங்க. இந்த ட்ராப்போட மெஸ்ஸி சிக்கிட்டாரோன்னு அவரோட ரசிகர்கள் பல பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஒயிட் ஹவுஸ்க்கு வந்த அவர் அங்கே அப்படி ஜாலியாக அங்கங்கே அலைஞ்சிட்டு வெளியே போனார் பார்த்தீங்களா. இதுக்கப்புறம் ஒயிட் ஹவுஸ் என்ன தெரியுமா போஸ்ட் போட்டிருக்காங்க, சாம்பியன்ஸ் போர்ட்டர்ஸ் மெஸ்ஸி. புரியுதா? அதாவது போர்க்காலத்தில் இவர் தான் டொனால்ட் ட்ரம்ப் தான் சாம்பியனா, விளையாட்டு காலத்தில் ஃபுட்பாலில் மெஸ்ஸி சாம்பியனாமா. இதுதான் ஒயிட் ஹவுஸ் மறைந்தும் மறையாமல் சொல்கிறாங்களாம் இந்த கேப்ஷன் மூலமாக. made, which hopefully
rightful place in the Oval Office in dedication of you, dedicated for our championship. That's for you as president. Thank you very much. Thank you. And then, most importantly, this is a very, very special limited edition Inter Miami Pink Tudor watch. It's etched on the back with your name in a tribute to you, and special because time is a precious element. Time has a lot of meaning, I think, to all of us, and we wanted to gift you that. And also we have an additional gift, which is another jersey for very illustrious Chief of Staff. இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் சிந்திக்க வேண்டியது யார் தெரியுமா? டொனால்ட் ட்ரம்ப்புக்கு செலவு வச்சு ஐயா சாமி காப்பாத்துங்க அப்படின்னு கும்பிடு போட்ட ஒரு சில இந்தியன்ஸ் தான். இதெல்லாம் எப்போ நடந்துச்சுன்னு கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அவங்க சிந்திச்சு பாருங்க. நான் இதில் ஒருத்தரை வில்லனாவோ இல்லை ஒருத்தரை ஹீரோவோ சித்தரிக்கிறேன்னு நினைக்காதீங்க. நடந்திருக்க விஷயம்லாம் கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த பக்கம் ஸ்டாண்ட் எடுக்கணுன்றது குழப்பம் ஏற்பட்டுரும். ஆனால் நம்ம ஆளுங்க அப்பயே ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாங்க பார்த்தீங்களா? இப்போ நடக்கிற விஷயங்களை பார்த்து அதே ஸ்டாண்டில் இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் அன்பார்ந்த மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமா தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்ல பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம். இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.